காணிக்கையில் உண்மையாக இருக்கணும், நேரத்தில் உண்மையாக இருக்கணும், பேச்சில் உண்மையாக இருக்கணும், ஆண்டோட அழைப்பில் உண்மையாக இருக்கணும். உண்மையாக இல்லை ஒரு அதிகாரம் உனக்கு இல்லாமல் போயிடும். எல்லாத்துலையும் உண்மையாக இருக்கணும். இல்லையில சொல்லுங்க எல்லாரும். அப்போ தேவன் உங்களை ஆசீர்வதி. வசந்த வாசிய மார்க் 13:34. மார்க் 13:34. மார்க் சாப்டர் 13:34. ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். ஆமென். தன் ஊழியக்காரனுக்கு அதிகாரம் கொடுத்தார். நல்ல பிதாவே, இந்த அருமையான வசனத்தை நம்ம எங்களோடு பேசும் ஆசீர்வதி. இயேசுவின் நாம ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். ஒரு எஜமான் வெளிதேசத்துக்கு போகும்போது அந்த வேலைக்காரனை அழைத்து அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து இந்தந்த வேலையை செய்யுங்க அப்படின்ட்டு போயிருக்காரு. நமக்கு ஒரு எஜமான் இருக்கிறாரு, எங்கே? பரலோகத்தில். அந்த எஜமான் நமக்கு எல்லாருக்கும் அதிகாரம் கொடுக்குறார். சொல்லுங்க, அதிகாரம் கொடுக்குறார். ஒவ்வொரு வேலையை கொடுக்குறார். அந்த அதிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். என்ன அதிகாரம்? போலீஸுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, டாக்டருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, வாத்தியாருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, அல்லேலூயா, டிரைவருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. எல்லாத்துக்கும் உலகத்தில் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்குறார். அல்லேலூயா. சாதாரண அதிகாரம், ஆவிக்குரிய அதிகாரம் வேறு. இப்போ உங்களுக்கும் எனக்கும் தேவன் அதிகாரம் கொடுக்குறார். அந்த அதிகாரம் என்னென்ன அதிகாரம்? அந்த அதிகாரம் யாருக்கு கொடுப்பாரு? எல்லாத்துக்கும் மானாவாரியாக கொடுத்துருவாரா? கொடுக்கவே மாட்டார். வேறு வேறு அதிகாரத்தை வேறு வேறு ஆளுக்கு கொடுப்பார். இப்போ ஐஏஎஸ் படித்தா தான் அவனுக்கு கலெக்டர் அதிகாரம். என்னது? ஐஏஎஸ் படித்தா தான், சொல்லுங்கள், எம்பிபிஎஸ் படித்தா சும்மா நம்ம வாத்தியார் வேலைக்கு படிச்சுட்டு ஊசி போட முடியுமா? செத்தாங்க, அவ்வளோதான், எல்லாம் செத்துருவான். அல்லேலூயா. யார் யாருக்கு என்னென்ன அதிகாரம் கொடுக்கணுமோ அந்தந்த அதிகாரத்தை ஆண்டவருக்கு தெரியும், கொடுப்பார். அல்லேலூயா. நமக்கு அதிகாரம் கொடுப்பார். நமக்கு என்ன தகுதி அதுக்கு? நமக்கு ஆண்டவர் எம்பிபிஎஸ் படிக்கலை, வாத்தியார் வேலைக்கு படிக்கலை, டாக்டராக படிக்கலை, டீச்சராக படிக்கலை, ஆனால் நமக்கு ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. அந்த அதிகாரம் எப்படி, யாருக்கு ஆண்டவர் கொடுப்பார்? வேதத்தில் வாசிங்க, யாருக்கு கொடுப்பாருன்னா யோவான் 1:12 வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். முதல்ல நம்ம அவருடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை வாங்கணும். அவருக்கு பிள்ளைகளாகிற, சொல்லுங்க, அவருக்கு பிள்ளையாக பிள்ளை. இப்போ அவருடைய பிள்ளையாகிற அதிகாரம் நமக்கு வேணும். நீங்கள் அவருடைய பிள்ளையாக மாறணும்னா என்ன செய்யணும்? சொல்லுங்கள், சிலுவை போடணும், இல்லை வெள்ளைச்சீலை கட்டணும், இல்லை மீசையெல்லாம் எடுத்துடணும், இல்லை அதை பண்ணணும். அப்போ தான் அவர் அதிகாரம், அவர் பிள்ளையாக மாற முடியும். அப்படி கிடையாது. அவரை சொந்த ரட்சகராக என் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும். அக்செப்ட் ஜீசஸ் எஸ் எ பர்சனல் சேவியர். இயேசுவே என் ரட்சகர், இயேசுவே என் ஆண்டவர், இயேசு என் சொந்த ரட்சகராக மாறும். அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர், அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அதை பற்றி பிள்ளைகளாகுது. இல்லை உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அது பிள்ளைகள் ஆகிடுவாங்களே, எல்லாம் அவர் தான் உண்டாக்குனாரு. அப்படி இல்லை, அவர் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவங்க ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவை ரட்சகராய் அப்படி ஏற்றுக்கொள்கிறவர் தான் அவர்கள் பிள்ளைகளாகப்படி அதிகாரம் கொடுத்தார். பிள்ளைங்கிற அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். அல்லேலூயா. இப்போ ஒன்றும் வேண்டாம், அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு நாள் உட்காந்துருக்கிறாரு. ஒரு நாள் அவங்க வராண்டாவில் நிறைய பேர் வருவாங்க. அப்போ காலையில் 5 மணிக்கெல்லாம் அவங்க அதிகாரி பார்க்க வராங்க. அப்போ அவங்க வந்து அதிகாரி வந்தாலும் பெர்மிஷன் வாங்கணும் அவரை பார்க்குறதுக்கு. அந்த செக்ரட்டரிகிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். மே கமின். நீங்களே போகிறீங்க, ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, சார் உள்ளே வரலாமா? கேட்க மாட்டீங்களா? இல்லை திடீர்னு திறந்த வீட்டு நாய் பார்த்த மாதிரி போந்துருவீங்களா?
என்ன செய்யுது சார், உள்ளே வரலாமா, அம்மா உள்ளே வரலாமா, என்ன பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு கலெக்டர் வீட்டுக்குள்ளே முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டுக்கு போகிறீங்க, ரங்கசாமி வீட்டில் போய் உள்ளே வரலாமா அப்படி கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? கேட்கணும். சார் உள்ளே வரலாமா, சார் உள்ளே வரலாமா ஐயா, அவர் பார்த்து உள்ளே வாங்க அப்படின்னா தான் உள்ளே வரும். ஆனால் அப்புறம் அன்றைக்கி எல்லோரும் உட்கார வச்சுருக்காரு. ஆனால் ஒரு பையன் மட்டும் யாரையும் கேட்காம உள்ளே ஓடுறான், வெளியே வர்றான், உள்ளே ஓடுறான், வெளியே வர்றான். அப்போ அங்கே இருக்க ஒரு அதிகாரி கேட்குறாரு, இவர் யார் இந்த பையன், அவன் பாட்டுக்கு யார்ட்டையும் அனுமதி கேட்க மாட்டேங்கிறான், ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறான், அவன் பாட்டுக்கு உள்ளே போகிறான், உள்ளே வரான், 4-5 முறை வெளியே வரான், உள்ளே வரான். அப்போ இன்னொரு அதிகாரி சொன்னார், சார் அவர் தான் அவர் மகன், அவர் புள்ள சார், அவரை நீங்கள் புள்ள, அவன் எப்பயும் வருவான் எப்பயும் போவான், கைத்தட்டி வச்சாமா நீ அவன் வந்து அனுமதி கேட்க மாட்டான். அல்லையில சொல்லுவேன், அவருக்கு ஃபுல் அதிகாரம் இருக்குது அந்த மகனுக்கு, எப்பயும் போவார் எப்பயும் வருவார். அல்லையில சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. ஆமாம், மற்றவங்க தான் என்ன செய்யணும், அனுமதி வாங்க. அது மாதிரி நீங்கள் பிள்ளைகள் ஆகிட்டீங்கன்னா அனுமதி இல்லாமல் போகலாம். ஆண்டவர் சார் நைட்டு 12 மணிக்கு இயேசுவேன்னு கூப்பிடலாம், என்னம்மானே பாரு. நைட்டு காலையில் 4 மணிக்கு 3 மணிக்கு ஆண்டவரே என்னம்மானே பாரு. எனக்கு அவரோட பிள்ளை என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்போ உங்கள் பிள்ளைய உங்களை கூப்பிட்றதுக்கு எப்போ கூப்பிடணும்? எப்போனாலும் கூப்பிடலாம், முந்தாச்சு எப்போனாலும் கூப்பிடலாம். ஆமாம், எப்பயும் கூப்பிடலாம். ஆனால் வேறு யார் வந்து எப்பயும் கூப்பிட்டா பக்கத்து வீட்டுக்காரு பிள்ளை, அங்கே இந்த பிள்ளை இந்த பிள்ளை, ஏய் என்ன இந்நேரம் நேரம் காலம் பார்க்காம வந்துக்கிறேன் சொல்ல மாட்டோமா? நல்ல சொல்லுங்களாரும், நல்லா கவனி. நீ அண்ணியனாக இருக்கக்கூடாது, நீ பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கக்கூடாது, நீ சொந்த பிள்ளையாக இருந்தால் உனக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துக்கிறார். எப்பயும் அப்பாவோட கூப்பிடலாம், எப்பயும் அப்பாவை கூப்பிடலாம், அவர் வீட்டுக்கு போகலாம் வரலாம். அல்லேலூயா. அவருக்கு அதிகாரமா, அவர் மாரில் சாயலாம். அல்லேலூயா. அவர் பிள்ளைக்கு தான் அந்த அதிகாரம், வேற யாருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அவர் கொஞ்சம் மேலே நேசரீஸ் நான் போய் ரங்கசாமி போய் கொஞ்சிட்டு இருக்க முடியுமா? அவருக்கு நான் பிள்ளை இல்லை, அவர் பிள்ளை தான் கொஞ்சணும். அல்லேலூயா. நிறைய காரியம் பிள்ளையானா அவ்வளோ ஆசீர்வாதம். நீங்கள் பிள்ளையாக மாறிடணும். நான் தான் அவர் பிள்ளையாக இருக்கிறனால தான் இன்றைக்கி எல்லா ஊழியங்களையும் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதிகாரம் கொடுக்குறாரு ஆண்டவர். என் பிள்ளையை நான் தனியாக இருக்க விட மாட்டேன், என் பிள்ளையோடே போவேன், என் பிள்ளையோட வருவேன். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அவர் பிள்ளைய தனியாக இருக்க விடவே மாட்டார். நீங்கள் அவர் பிள்ளை ஆகிட்டீங்கன்னா உங்களை நீங்கள் வாங்க ஆண்டவர் கூப்பிட வேண்டாம், அவரே வருவார். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான்லாம் காலேஜ் படிக்கும்போது ரொம்ப தூரம், திருப்பூர், அங்கேருந்து பெரியகுளம் வந்து அங்கேருந்து தேனி வந்து அங்கேருந்து எங்கள் அம்மாட்ட வரணும், அவ்வளோ தூரம். ஆனால் பாருங்க, நான் பாதி வழியில் நான் கிளம்புறேன், ஹாஸ்டல் காலேஜ் விட்டு கிளம்புறேன்னா எங்கள் அம்மா பாதி தூரம் வந்துடுவாங்க, வயசானவங்க பாதி தூரம் வந்து. என்னம்மா அப்படின்னா, ஐயா என் பிள்ளை தனியாக வரக்கூடாதா, எப்படிம்மா பஸ் ஏறுவேன், நான் வாலிவேன், எங்கள் அம்மா வயசானவங்க, அவங்க பஸ் ஏறி வந்துடுவாங்க. எனக்கு நடுவழி கூப்பிடுறது, நடுவழி 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தாண்டி வந்துடுவாங்க. அப்போ தாய் பிள்ளை தகப்பன் பிள்ளை அப்படிங்கிற உரிமை இருக்குது, அதை வந்து மாற்றவே முடியாது. அல்லேலூயா. நீங்கள் அது மாதிரி மாறணும், சரியா? அப்போ தாங்க அந்த அதிகாரம் உங்களுக்கு முக்கியமானது. அந்த அதிகாரத்தில் நீங்கள் வளரணும், சரியா? அதுக்கப்புறம் பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. நீங்கள் அப்பாவுக்கு பிள்ளை அதிகாரம் ஆகிட்டிங்கன்னா உங்களை வந்து எந்த பிசாசு தொட முடியாது. என்ன வேலையை சொல்ல முடியும்? இப்போ என் மக கிறிஸ்டி இருக்கிறா, என் பிள்ளை, அவளை வந்து யாராவது தொட்டுவானே போ சொல்லுங்கள், யாரை தொட்ட என்ன செய்வேன்? எங்கள் அப்பாக்குறாரா, எங்கள் அப்பாக்குறாரா, எங்கள் அப்பாவா? அடியில் சொல்லுங்க எல்லாரும். இல்லை மெர்சியை தொட முடியுமா, தபரா தொட முடியுமா, கேத்திய அப்பா இருக்காரா? அல்ல சொல்லுங்கள். இன்னும் 10 பிள்ளை எனக்கு இருந்தாலும் யாரும் தொடக்கூடாது, யாரும் பக்கத்தில் போக முடியாது. எங்கள் அப்பா இருக்காரா, புரியுதா? அல்ல சொல்லுங்க எல்லாரும். எங்கள் அப்பா பிள்ளைங்கிற அதிகாரம் உங்களுக்கு கட்டாயம் வேணும். அல்லேலூயா. அப்புறம் அவரவே சொந்த ரட்சகராக, பர்சனல் சேவியர், நாட் ஏ சேவியர். உலகத்துக்கு அவர் ரட்சகர் தான், அது பத்தாது, எனக்கு அவர் ரட்சகராக மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அப்படின்னா தான் நிறைய ஆசீர்வாதம், நிறைய அதிகாரத்தை ஏசப்பா கொடுப்பார். 2வது நீதிமொழிகள் 18:2-21 வாசிங்க. 18:21. மரணமும் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாக்கில் அதிகாரத்தை ஆண்ட வச்சிருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க?
அல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க. கோர்ட் வாசலில் பார்த்தீங்கன்னா மண்ணை ஆறி வீசும், நாசமாக போகிறான், நாசமாக போகணும் அப்படின்னு மண்ணை தூத்துவானு வாயில் சொல்லுவான். யார் அந்த கோர்ட்டில் வந்து நீதிபதிகிட்ட போய் வழக்காட்டு வந்து வெளியே நிற்கிறான்னு பாருங்க, பொய்யான கேஸ் போட்டான், பொய்யான தீர்ப்பு சொல்லிட்டான் அப்படின்ட்டு வாயில் சொல்லுவாங்க. வாயில் என்ன சொல்லுமோ அப்படின்னு வாயின் வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா, அல்லே சொல்லுங்க எல்லாரும். வாயின் நாவில் தான் ஜீவனம் உண்டு, மரணம் உண்டு, அதிகாரம் உண்டு. அது ஆண்டவரே கொடுத்துட்டார். உன் நாக்கில் வேற யாரும் அதிகாரம் கொடுக்க முடியாது. அதிகாரத்தை யார் கொடுக்குறது சொல்லுங்க? என் வாயத்தானே சொல்லுங்கம்மா. யார் உங்கள் நாக்கில் எந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு? வாழ வைக்க முடியும், சாகடிக்க முடியும். நீ நல்லாவே இருக்க மாட்டடா அப்படின்னு சொன்னால் அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. உங்கள் வாயினால் சொல்லாதீங்க சார். ஏன் சொல்கிறாங்க? கிராமத்துலலாம் சொல்லுவாங்களே சார், உங்கள் வாயினால் சொல்லாதீங்க சார், அவங்க வீணாகவே போயிடுவான். நாவின் அதிகாரம் சொல்லுங்க, நாக்கில். அப்போ அவர் பிள்ளையாயிட்டா உங்கள் நாக்கில் அதிகாரம் கொடுக்குறாரு ஆண்டவர். ஆக நீங்கள் நாக்கை கவனமாக பயன்படுத்தணும். நாக்கில் நல்லா இருப்பேன் நான், மகளே நீ ஆசிரமாக இருப்ப, நீ மகராசியாக இருப்ப, நீ கவலைப்படாத, இந்த மாதிரி ஆசிர்வாத வார்த்தைகளை வாயில் சொல்லணும். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. அல்ல சொல்லுங்களாரும். அல்லேலூயா. நாக்கை வச்சுட்டு சும்மா நீங்கள் வந்து ஏதாவது பண்ணிட்டீங்க, உங்கள் தலைமையிலே வந்து விடுங்க எல்லாமே. ஆண்டுடைய ஆசீர்வாதம் உபாகம் புஸ்தகத்தில், நான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் மேலே வானத்திலும் இல்லை, கீழே பூமியிலும் இல்லை, உன் வாயில் இருக்குங்கிறார். எங்கே இருக்குது? ஆமாம். நீ ஆசீர்வாதம் கேட்டால் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், சாபத்தை கேட்டால் சாபத்தை கொடுப்பேன். அதுக்காக பரலோகத்தில் இல்லை, அதுக்காக பூமியில் இல்லை, மேலே வானத்தில் இல்லை, கீழே பூமியில் இல்லை, உன் வாயில் தான் இருக்குங்கிறார். அப்போ வாயில் நீ ஆசீர்வாதத்தை சொல்லணும், சாபத்தை சொல்லக்கூடாது, திட்டக்கூடாது, மற்றவங்கள்ட்ட கெட்ட வார்த்தை பேசக்கூடாது வாயில். அது அப்படி நடந்துடும். அல்லேலூயா, அல்லே சொல்லுங்க எல்லாரும். ஆமாம். மூணாவது வேதத்தில் வாசி, மத்தேயு 10:1 வாசி. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பார்த்தீங்களா? நோய்களை நீக்க, பேய்களை ஓட்ட அதிகாரம் கொடுத்தார். இப்போ நான் சொல்கிறேன் போ பிசாசு அப்படின்னு சொல்லி பரட்டுறேன். அப்போ இந்த நோய்களை பேயை விரட்ட ஆண்டவர் அதிகாரம் கொடுக்குறார். எல்லாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் வெளில போகிறவன் வரவன் கொத்தனார் மேஸ்திரி எல்லாம் வந்து உனக்கு பேய் விரட்டிட்டு போனா சொல்லுங்க. கொத்தனார் மேஸ்திரி, ரோடு கூட்டுறவங்க, இல்லை உனக்கு முடி வெட்டுறவங்க, காய்கறி விற்கிறவங்கலாம் வந்து பேய் விரட்டிட்டு இருப்பாங்களா? செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கல. ஆனால் நமக்கு அதிகாரம் கொடுக்குற ஆண்டவர். அல்லேலூயா. ஆமாம். அப்போ நல்லா கருத்துக்கிறோம். இந்த அதிகாரத்தை யார் கொடுக்குறா? கர்த்தர் கொடுக்குறாரு. அதுதான் 40 நாள் உபவாசம் இருந்து நம்ம அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டோம். அதுக்கப்புறம் தான் நம்ம 400, 500, 600 கிராமத்துக்கு போயிட்டு வந்தோம். அந்த அதிகாரத்தை வாயில் வைக்கிறார். பேய்களை துரத்துகிற அதிகாரம், நோய்களை நீக்கிற அதிகாரம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். தேவனுடைய பிள்ளை நல்லா கவனிங்க. இந்த அதிகாரத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதிகாரத்தை வச்சு சும்மா உட்காந்துருக்கூடாது. இந்த அதிகாரத்தை கரெக்டாக பயன்படுத்தணும். போலீஸுக்கு ஒரு அதிகாரம் திருடனை பிடிக்கிறதுக்கு. சொல்லுங்கள் சொல்லுங்கள். இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே திருடன் வந்தான்னா அந்த திருடனை போய் பிடிச்சா அடிக்கிறதுக்கு அந்த வீட்டு ஓனருக்கு உரிமை இருக்கா இல்லையா? உரிமை இருக்கா இல்லையா? சொல்லுங்கள். வீட்டுக்குள்ளே திருடன் வந்தான், அந்த வீட்டு திருடனை பிடிச்சி அடிக்கிறதுக்கு வீட்டு ஓனருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? சரி, பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த பக்கம் ஒரு போலீஸ் வர்றாரு. ஏன் சார் அடிக்கிறீங்க? சார் என் வீட்டுக்குள்ள வந்து இந்த வாட்சி திருடிட்டான், இந்த மாதிரி திருடிட்டான். திருடுனா எங்கள்கிட்ட சொல்லணும் சார், நாங்கள் தான் பார்க்கணும், நாங்கள் தான் அடிக்கணும். நீங்கள் எப்படி அடிக்கலாம்? நாங்கள் கவர்மெண்ட் அதிகாரம் கொடுத்து எங்களை வச்சுருக்காங்க, நீங்கள் என்னடா அடிக்கிறீங்க? உங்கள் வீட்டு தான், உங்கள் வீட்டுக்கு போடுறது திருடு தான், அதை எங்கிட்ட சொல்லணும். ப்ராப்பர் வே எங்கிட்ட சொல்லணும். நீ அடிக்கக்கூடாது. போலீஸ்காரன் குறுக்க வந்துடுவான். அல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமாம். நீங்கள் இது வந்து நல்லா கவனிங்க. ஆண்டவர் அதிகாரம் கொடுக்காம நீ கை வைக்க முடியாது, நீ பேய் துரத்த முடியாது, அந்த பேய் போகாது. ஆண்டு வியாதிஸ் போய் கைகளை வைப்பீர்கள், அப்படி சுத்தமாவார்கள். அந்த கைக்கு அதிகாரம் கொடுக்குறார் ஆண்டவர். வியாதிஸ் மேல்
ஆமாம், குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. அப்போ குஷ்டரோகியை கையில் கூதான் தொடுறதுக்கு இது கையில் அதிகாரம் இருக்கணும். நீ பாட்டுக்கு எக்கு தப்பா போய் கை வச்சுட்டு அந்த நோய் உனக்கு வந்துடும். அதே மாதிரி பேய் வரதுக்கு அதிகாரம் இல்லாமல் என்ன பேய் மேலே வந்துடும். எத்தனை பேர் அப்படி பேய் பிடிச்சிருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு அதிகாரமாக ஆண்டவர் கொடுக்கல. இவன் போய் பேய் வரட்டி அந்த பேய் இவனுக்கு வந்து அந்த குடும்பத்துக்குள்ள வந்து எத்தனையோ குடும்பமே நாசமாக போயிருக்கு, எத்தனை ஊழிக்காரன் வீணாக போயிருக்கான். தப்பி தவறி போய் பேய் விரட்டாதீங்க. ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கணும். நல்லா சொல்ல மாட்டாரு. நாங்கள் முதல்ல 100 கிராம் போயிட்டு வந்து ஸ்தோத்திர கூட்டம் வைக்கும்போது என்ன மோகன்சிலாஸ் வந்துருக்கிறாரு. இங்கே ஏராளமான ஜனங்க ஊழிக்காரங்க வந்திருக்காங்க. அப்புறம் ஊழிக்காரன் வந்து கேட்குறாரு, என்ன பாஸ்டர் எப்படி நீங்கள் இத்தனை ஊருக்கு போய் பேய் வரட்டி ஸ்தோத்திர கூட்டம் வைக்கிறீங்க? நாங்கள் மெட்ராஸ் போயிட்டு வரும்போது கல்பாக்கத்தில் ஒரு பேய் விரட்டிட்டு படாத பாடுபட்டு நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாமல் கிடந்தோமே, நீங்கள் இத்தனை பேய் விரட்டி ஸ்தோத்திர கூட்டம் நடத்துகிறீங்க, எப்படி பாஸ் இது அப்படின்னா. நல்லா கவனிச்சிங்களா? ஒரு பேய் விரட்டின அந்த ஊழியக்காரன் படாத பாடுபட்டிருக்காரு. அந்த பேய் சும்மா இருக்காது. உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நீ யார்? நீ யாரு கேட்கும். பவுலையும் அறிவேன், சீலாவும் அறிவேன், நீ யாரும்பார். பிசாசு கேட்கும். என்ன பண்ணுவீங்க? உனக்கு அதிகாரம் இருந்தால் தான் இல்லையில சொல்லுங்களேன். அதிகாரம் இல்லாமல் போய் விரட்டிட்டீங்க, உங்களை பிடிச்சிடும் வந்து. அதே மாதிரி பேய் கூட பெங்களூர் அவர் நல்ல அவனுக்கு பிள்ளைங்க வந்து 5-6 பிள்ளைங்க. அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, எங்கள் விசுவாசி உடம்பு செல்லாம் வயிற்று வெளியில் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி வீட்டுக்கு வரக்குள்ள அந்த வயிற்று வலி எனக்கு வந்துருச்சு பாஸ்டர். அந்த ஊழிக்காரனுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் அந்த நோயாளிக்கு ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரக்குள்ள அந்த நோய் யாருக்கு வந்துருச்சு? அந்த பாஸ்டருக்கு வந்துருச்சு. அவர் சொல்கிறார், எப்படி நீங்கள் வியாதியாசு கை வச்சு ஜெபம் பண்ணுறீங்க? எனக்கு அந்த நோய் வந்துருச்சு. நல்லா கவனிங்க, தப்பி தவறு யாருமே அவசரப்பட்டு கை வைக்காதீங்க பையில் போட்டு. அல்லையில நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் கை வச்சிடாதீங்க. அந்த நோய் அப்படியே உங்கள் மேலே வந்துடும். அந்த நோய் அப்படியே பிடிச்சிக்கணும். அல்லையிலூயா. அதுக்கு அதிகாரம் கொடுக்கணும். ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தனா தான் தப்பு நோய் இல்லை. அந்த நோய் இவங்க வந்துடும், அந்த சாபம் உங்கள் மேலே வந்துடும், அந்த பிசாசு உங்கள் மேலே வந்துடும். ரொம்ப கஷ்டம். ஆனால் உங்களுக்கு அதிகாரம் ஆண்டவர் கொடுத்துருந்தாருன்னா ஒரு சாத்தானுக்கு அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், அது முக்கியமானது. அடுத்து வாசிங்க, மத்தேயு 10:1 வாசிங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகள். லூக்கா 10:19. அதிகாரம் கொடுக்குறேன். சர்ப்பங்களை மிதிக்க உனக்கு அதிகாரம் கொடுக்குறேன். அல்லேலூயா. அல்லே சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், சர்ப்பங்களை மிதிக்க. அதான் பாட்டு பாடுறேன். சிங்கத்தின் மேலும் நடப்பீங்களா? சிங்கத்தின் மேலே பாம்பு மேலே நடப்பீங்க? பாம்பு உள்ளே வருதுன்னு வச்சுங்க. பாம்பு உள்ளே வந்தால் எத்தனை பேர் பாம்பு மேலே நிற்பீங்க? ஏ அப்பா, ஓடி ஒளிவீங்க. அல்லேலூயா. ஆனால் சிங்கத்து மேலே பாம்பு மேலே மிதிக்க ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சாது சுந்தரசிங்க நிறைய பரிசுத்தவான்கள்லாம் காடுகள் வழியாக கடந்து போகும்போது அப்படிலாம் மிதித்து அது சாகடிச்சிருக்காங்க. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இது ஆவிக்குரிய அர்த்தம்னா சாத்தானை மிதிக்க, சாத்தானை மேற்கொள்ள ஆவிக்குரிய அதிகாரம். இதை நீங்கள் பயன்படுத்தணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. உங்களை வந்து தேள் வந்து பாதிக்காது, பாம்பு வந்து உங்களுக்கு கொத்தாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பவுல் வந்து ஒரு தீவுக்கு போவார். அந்த தீவில் வந்து நைட்டு அடுப்பு கூட்டி அங்கே நெருப்பு எறியும் போது அந்த நெருப்புக்கு விறகு அள்ளி போடும்போது ஒரு பாம்பு இவரை கடிச்சிடும். கையில் அந்த பாம்பு தூக்கிட்டு கட்டுவிரியன். அப்போ சொல்லுவாங்க அந்த தீவில் உள்ளவங்கெல்லாம், இவன் சபிக்கப்பட்டவன், இவன் வந்து கடலில் நீந்தி வந்தாலும் ஒரு பாம்பு இவனை விடவே இல்லை, இவனை கடிச்சு செத்து போயிடுவான் அப்படின்னு எல்லாம் அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு இருந்தால் அவருக்கு ஒரு சேதமாகாமல் சந்தோஷமாக இருப்பார். அப்போ இவர் கடவுள் நினச்சிருப்பாங்க. இல்லையிலோ இவர் தேவன்டா, ஒரு தேவத்தை நெருங்கி வந்திருக்காருன்னு சொல்லி அவருக்கு மாலை போடாமல் இருப்பான். அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க.
அப்போ இல்லை அப்படி போடாதீங்க, நானும் சாதாரணமான மனுஷன் பாரு. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துக்கிறார். சர்ப்பங்களை மிதிப்பு, தேளில் மிதிப்பு, ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. கைத்தட்டு குச்சாமா, தேள் மிதிக்குது, பாம்பு, செய்வினை, சூனியம், வைப்பு, ஏவல் உன்னை சேதப்படுத்தாதபடி உனக்கு அதிகாரம் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்த 5வது கடைசியாக வாசிங்க, 2 கொரிந்தியர் 13:10 வாசிங்க. ஊன்ற கட்டை இடிக்கக்கூடாது, வீடை இடிக்கக்கூடாது, வீடு கட்டப்படணும், குடும்பம் கட்டப்படணும். அல்ல சொல்ல மாட்டேங்க. இன்னைக்கு எத்தனை நார்தர்கள் சண்டை உண்டாக்கிட்டு கோல் சொல்லி குறை சொல்லி குடும்பத்தை பிரித்து குடும்பத்தை உடைச்சி ஒரு குடும்பத்தை 4 குடும்பம் ஆக்கிடுவான். அல்லையா? அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவர் அப்படி தீர்க்கதரிசனம் சொன்னார், ஆண்டவர் இப்படி பேசினார், ஆண்டவர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி எந்த குடும்பத்தை கெடுக்கக்கூடாது. அல்லையா? குடும்பத்தை உடைக்க இல்லை, குடும்பத்தை கட்ட கர்த்தருக்கு அதிகாரம் கொடுக்குறார். குடும்பத்தை கட்ட அதிகாரம் கொடுக்குறார். அல்லேலூயா. உடைஞ்ச குடும்பத்தை சேர்த்து வைக்க ஆண்டவர் அதிகாரம் கொடுக்குறார். குடும்பத்தை பிரிக்க அதிகாரம் கொடுக்கல. கணவனுக்கு மனைவிக்கு விவாகரத்து பண்ணி நீ இவன் பக்கம் போ, நீ இவன் பக்கம் போ அப்படி சொல்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அவங்களை சேர்த்து வைக்கத்தான் அதிகாரம் கொடுக்குறார் ஆண்டவர். அல்லே சொல்லுங்களேன். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் வீணாக போயிடுச்சு தெரியுமா? எத்தனை குடும்பங்கள். ஃபேமிலி கோர்ட்டுக்கு போங்க, ஒரு நாளைக்கு எத்தனை டைவர்ஸ் ஆகுது தெரியுமா? தேவப்பிள்ளையை நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளை விசுவாசியை நீங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பணும். குடும்பத்தை, மகன் குடும்பத்தை, அண்ணன் குடும்பத்தை, அக்கா குடும்பத்தை கட்டி எழுப்பணும். அதுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்துருக்காரு. அல்லையிலே சொல்லுங்க எல்லாரும். உனக்கு யாரும் அதிகாரம் கொடுத்தது? என் குடும்பத்தை வந்து பஞ்சாயத்து பண்ணுறேன், என் குடும்பத்துக்கு ஆலோசனை கொடுக்குறேன், என் குடும்பத்தை பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து வைக்கிற உனக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்னா அவர் அதிகாரம் கொடுக்குறார். அல்லையிலே சொல்லுங்க எல்லாரும். எந்த குடும்பத்தையும் உடைய விடக்கூடாது, பிரிஞ்சு போக விடக்கூடாது. அவங்களை சேர்த்து வைக்கத்தான் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்குறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். சரியா? அடுத்து வேதத்தில் என்ன வாசிக்கிறோன்னா லூக்கா 10:19 வாசிங்க. உன்னை பாருங்க, 5 பட்டணம் 6 பட்டணத்துக்கு இல்லை, 10 பட்டணத்துக்கு உன்னை அதிகாரம் வைப்பேன். அல்லையிலே சொல்லுங்க எல்லாரும். நீ 10 ஊருக்கு அதிகாரமா, 10 பட்டணத்துக்கு. நாங்கள் 500 கிராமத்துக்கு 600 கிராமத்துக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக போயிட்டு பேய்களை விரட்டிட்டு நாங்கள் வந்தோம்னா அதிகாரத்தை பயன்படுத்தினார்னா அதுக்கு யார்? கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும். அல்ல சொல்லுங்க எல்லாரும். அல்ல சொல்லுங்க எல்லாரும். நீ உண்மையாக இருக்கிறியா? அப்படி ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்தாருன்னா அந்த கிருபையில் உண்மையாக இருக்கணும். எங்களுக்கு ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தாருன்னா அதில் உண்மையாக இருக்கணும். நாங்கள் சாப்பிட்றது அளவா, இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, நேரத்தோடு இருக்கணும், உபவாசம் இருக்கணும், உபவாசத்தோடு அந்த ஊழியத்துக்கு போகணும், உண்மையாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கறி சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, பொண்டாட்டியெல்லாம் ஒதுக்கி தள்ளிப்படு அப்படின்னு சொல்லணும். அதில் உண்மையாக இருந்தால் தான் ஆண்டவர் 10 பட்டணத்துக்கு அதிகாரியாக வைப்பார். நீ மானாவாரியா ஆடு மாடு வாழ்ந்த மாதிரி மிருகம் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துட்டு போய் வரணுன்னா ஒரு கிராமத்துலேயும் பிசாசு பண்ணி கொண்டுருவான். எத்தனையோ பேரை பிசாசு கொண்டுட்டான். எத்தனையோ குடும்பங்கள் வீணாக போச்சு. தாறுமாறாக வாழ்ந்து உண்மை இல்லாமல். காணிக்கையில் உண்மையாக இருக்கணும், நேரத்தில் உண்மையாக இருக்கணும், பேச்சில் உண்மையாக இருக்கணும், ஆண்டோட அழைப்பில் உண்மையாக இருக்கணும். அல்ல சொல்லுங்க எல்லாரும். என்னை பாருங்கள், எனக்கு கவனித்து பாருங்கள். நீ உண்மையாக இல்லை, ஒரு அதிகாரம் உனக்கு இல்லாமல் போயிடும். எல்லாத்துலையும் உண்மையாக இருக்கணும். அல்ல சொல்லுங்க எல்லாரும். அப்போ தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? இந்த அதிகாரமெல்லாம் கர்த்தர் பரத்திலிருந்து நமக்கு கொடுக்குறாரு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்லுவேன். வேதத்தை வாசிக்கும் போது யோவான் 19:11 பரத்திலிருந்து வரும் அதிகாரம். ரோமர் 13:1 பார்த்தீங்கன்னா தேவனாலே அன்றி வேறு அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்படுறதில்லை. எல்லாம் ஏன் இல்லைங்க? ஆண்டவர் உம்மால் அன்றி எனக்கு அதிகாரம் இல்லை, நீங்கள் தான் எனக்கு அதிகாரம் கொடுக்குறவர். எல்லாம் சொல்லுங்கள். எனக்கு உண்மையாக இருந்தால் அதிகாரம், நான் இயேசு பிள்ளையாக இருந்தால் அதிகாரம், நான் கீழ்ப்படிஞ்சால் எனக்கு அதிகாரம். எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கி பாருங்கள். இன்றைக்கி ஆண்டவர் சீசரில் கூப்பிட்டு சொல்கிறார், எல்லாத்து மேலே, பிசாசு மேலே, நோய் மேலே, பேய் மேலே, எல்லாத்து மேலே நீ அதிகாரம் செலுத்து. அதே மாதிரி உங்கள் மேலே யாருக்கும் அதிகாரம் இல்லை. நீங்கள் சொல்லணும், பேயை பார்த்து, நோய்க்கும் பேய்க்கும் இடத்து அதிகாரம் இல்லை. சொல்லுங்கள். நோய்க்கும் சொல்லுங்கள், நோய்க்கும் பேய்க்கும் இடத்துல அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. எனக்கு தான் அது மாதிரி அதிகாரம். எல்லாம் இல்லைங்க. எல்லாம் ஜெபிங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அப்படி தான் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். இல்லைன்னா நம்ம வாழ முடியாது.
நீங்கள் அடிமை ஆயிடுவீங்க, வீணாக போயிடுவீங்க. அதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் காசு பணத்தை சம்பாதிக்கிறது இல்லை, விசுவாசத்தில் முழங்காலில் சம்பாதிக்கணும். அல்ல சொல்லுங்கள், முழங்காலில் சம்பாதிக்கணும். அப்போ தான் உலகத்தை கலக்க முடியும். அப்போ தான் பிசாசு நடுங்கும். பிசாசு நடுங்கும் உங்களை பார்த்து. நீங்கள் பிசாசு பார்த்து நடக்கக்கூடாது, உங்களை பார்த்து பிசாசு நடுங்கணும். வயசான பாட்டியாக இருப்பீங்க, உங்களை பார்த்து பிசாசு நடுங்க ஆரம்பிக்கும்.